ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 10 4th பிளேஸாக வந்து எல்லாருமே வந்து மக்கள் மனசை கவர்ந்தவங்க தான் நம்மளோட ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநிதி பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களோட லைஃப் அப்டேட்டை ஒன்று இப்போ ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னது அப்படின்னா, நான் வந்து இந்த பாய் கூட மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, எனக்கு நாங்களும் அவரும் வந்து ரொம்ப நாளமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன ஏது, அது யார் என்ன பாய் அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்குறேன் இருப்பேன் நம்புறேன். வாங்க அவர் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநிதி பொறுத்த வரைக்கும் வந்து சூப்பர் சிங்கரில் 4th பிளேஸ் வந்துருந்தாங்க. அவங்களோட குரல் அப்படின்றது ரொம்பவே லவ்வபுளாக இருக்கும். ஸோ க்யூட்டஸ்ட் வாய்ஸ் வந்து நம்ம ஸ்ரீநிதிக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ரீசெண்டாக அவங்க ஒரு பாய் கூட எடுத்த செல்ஃபீஸ்லாம் எடுத்து போட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க லைஃப்பில் அவங்க கூட எடுத்த நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து அடுக்கடுக்காக அப்படியே வந்து அடுத்தடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதை போட்டு கீழே கேப்ஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கப்புறமும் இந்த மொமெண்ட்டை நான் வந்து மிஸ் பண்ண விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்து இதை வளவளன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இதோட இன்றைக்கி நான் முற்றுப்புள்ளி வைக்கலான்னு இருக்கேன். நம்ம இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கீழே வந்து அதில் கேப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ லைஃப் அப்டேட் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அவங்க இப்போ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற வரையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் ஏற்றத்தாழ்வு எல்லாத்துலேயுமே இருந்திருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் சூப்பர் சிங்கரோட சீசன் 10 ஃபைனலுக்குமே அவர் வந்திருந்தாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். நானும் அவரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஸ்ரீநிதி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஸ்ரீநிதி வந்து டாப் 5க்குள்ளே வந்தது எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. அவர் வந்து இப்போ 4th பிளேஸ் வந்து செம்ம ஹாப்பி. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ லைஃப் அப்டேட் கொடுத்து அவங்க வந்து லைஃப்பில் அடுத்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னும் போது ஃபேன்ஸ் எல்லாமே செம்ம குஷியாக இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸ் வந்து இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு அந்த போஸ்ட் ஃபுல்லாகவே வந்து செம்ம நிறைய ப்ளூடிக் வெரிஃபைடு ப்ரொஃபைல்ஸ்னால் வந்து இப்போ அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ லைஃப்பை பார்த்துக்கோங்க, அப்படியே வந்து கரியரை மிஸ் பண்ணுறாதீங்க. நீங்கள் வந்து 4th பிளேஸ் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ மேலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு ஆர்டிஸ்ட்டாக வர போகிறீங்க உங்களோட வாய்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விஷயம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் மறக்காமல் அவங்களுக்கு விஷயம் தெரிவிச்சிருங்க. ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சந்தானம் சார். கிட்டத்தட்ட வந்து சந்தானம் சார் வந்து செல்வராகவன் சார் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண இருக்கிறதாகவும், அந்த படம் வந்து கிட்டத்தட்ட வந்து பாதி வந்து ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் திடீர்னு வந்து படம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அது ரொம்பவே வந்து பழைய அப்டேட்டு. அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ திடீர்னு அந்த பணத்தோட போஸ்டர் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லுக் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செலவு பண்ணி அது அப்படியே கிடக்குதுப்பா, அதை வந்து ரிலீஸ் பண்ணுறோம், சும்மா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், இந்த படம் நான் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட பேர் வந்து மன்னவன் வந்தானடி. அது வந்து ஒரு லவ் ஸ்டோரின்றது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா வந்து ஏக்கமாக வந்து சந்தனம் சார் இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்க மழையில் நனைஞ்சிட்டு கொடையோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சந்தனம் சாருக்காக. ஸோ அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்துட்டுருக்கு. பட் இப்போ வரைக்கும் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அந்த படத்தோட போஸ்டர்ஸ் கீழே வந்து தயவு செய்து இது எடுங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது, திரும்ப எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன படம் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.